நெக்ஸ்ட் விஷுவல்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக ஸ்க்ரீன் பிளேயோட அந்த ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி ஆரம்பத்தில் கலர்ஃபுல்லாகவும் அப்புறம் போக போக கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் கிட்டலாம் ஒரு இன்டென்ஸ் ஃபீல் கொடுக்க ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஈவன் 2 கபடி மேட்சஸ் வரும். அதில் ஃபர்ஸ்ட் மேட்சுக்கும் 2வது மேட்சுக்குமே ஒரு வேரியேஷன் காமிச்சிருப்பாங்க விஷுவலாக. அதை எடிட் பண்ண விதமுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக இந்த படத்தோட ஒரு பிக்கஸ்ட் ப்ளஸ்ஸே ஸ்டண்ட் சீக்வன்சஸ் தான். ஒரு ஸ்டண்ட்டுமே அடுத்தடுத்த லெவல்ல போகும். ஃபர்ஸ்ட் ஸ்டண்ட் வந்து இந்த லெவல்ல இருக்குன்னா, முடியும் போது இந்த லெவல்ல இருக்கும். பசங்க ஆரம்பத்துல போடுற சண்டைக்கும், கிளைமேக்ஸ்ல போடுற சண்டைக்கும் ஒரு பெரிய வேரியேஷன் இருக்கும். அவங்க ஸ்டண்ட்டுக்குள்ள அந்த கபடியோட மூவ்மெண்ட்ஸ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தது. இது எல்லாமே நமக்கு பார்க்க இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனா, நமக்கு வந்து படத்து கூட கனெக்ட் ஆறதுக்கும், ஒரு சில இடங்கள்ல நமக்கு கிடைக்கிற அந்த பீக் மொமெண்ட்டுமே அந்த ஸ்டண்ட்ல தான் நமக்கு கிடைக்குது. ஏன்னா, அந்த கேரக்டர்ஸ் எலிவேட் ஆகுறதுமே அந்த ஸ்டண்ட் சீக்வென்சஸ்ல தான் எலிவேட் ஆவாங்க. அதே நேரத்துல மெயின் லீட்ஸ்க்கு மட்டும் அந்த ஒரு ஸ்டண்ட் கொரியோகிராஃபி பண்ணாம, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டருக்குமே அந்த ஸ்டண்ட் கொரியோகிராஃபி பண்ணி ஒரு மாதிரி எங்கேஜிங்கா வச்சிருந்தாங்க. அந்த ஸ்டண்ட் சீக்வென்ஸ் எங்கேயுமே நம்மளுக்கு போர் அடிக்காது. படம் முழுக்க ஒரு 5, 6 ஃபைட் இருக்கும். எல்லா ஃபைட்டுமே நமக்கு இன்ட்ரஸ்டிங்கா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. அத விஷுவலா பிரசன்ட் பண்ண விதமும் நல்லா இருந்துச்சு. அது எடிட் பண்ண விதமுமே நல்லா இருந்துச்சு. டெக்னிக்கலா இந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. நெக்ஸ்ட் கேரக்டரைசேஷன் வைஸ் எல்லா கேரக்டர்ஸையுமே ஓரளவுக்கு இன்ட்ரஸ்டிங்கா வடிவமைச்சிருந்தாங்க. முக்கியமா அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர் 4 கேரக்டரையுமே ஓரளவுக்கு ஈக்குவலா ட்ரீட் பண்ணியிருந்தாங்க. என்னதான் வந்து உதயன் கேரக்டர் ஒரு ஹீரோ கேரக்டரா இருந்தாலும், செகண்ட் ஹீரோவா அந்த குமார் கேரக்டர் இருந்தாலும், மத்த 2 கேரக்டர்ஸ்க்குமே சின்ன சின்ன இடங்கள்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஈவன் ஸ்டண்ட் சீக்வென்ஸா இருக்கட்டும், இல்ல அவங்களோட கருத்த சொல்ற இடங்களா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே அந்த 4 கேரக்டருமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே நேரத்துல நெகட்டிவ் கேரக்டர் பொறுத்தளவுக்கு பைரவன் அண்ட் சோடா பாபு இந்த 2 கேரக்டர்லயுமே ஒரு யூனிக்னஸ் இருக்கும். அவங்களோட காஸ்டியூம்ல, அவங்களோட மேனரிசம்ல அந்த மாரி நம்மளுக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்கே தவிர்த்து, அந்த கேரக்டர்ஸ் வந்து வெயிட்டா இல்ல. பயங்கரமான வில்லன், ஸ்ட்ராங்கான வில்லன் அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் இல்ல. வீக்கா தான் இருந்துச்சு. ஆனா அந்த ஜீமா கேரக்டர்ல அந்த ஒரு சின்ன ஒரு இன்ட்ரஸ்டிங் ஃபேக்டர் இருக்கும். அந்த நரித்தனமா அவங்க பண்ணக்கூடிய சில விஷயங்கள். இதெல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. மத்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாமே கதைக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க.